வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதே சர்வவித்யாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமः. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராணச்சக்ஷுः ஸ்தோத்ரம் தோ பலமிந்திராணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதும் மாஹம் பிரம்மம் நிராகுர்யாம் மாமா பிரம்மம் நிராகரோத் அனிராகரணமஸ்து வா அனிராகரணமேவஸ்து ததாத்மானி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு மகோபனிஷத்தினுடைய 280வது மந்திரத்தை சிந்திக்கலாம். அகோனு சித்திரம் பத்மோத்தைர்ய பிரம்மாஸ்தந்துபி ரத்ரயः அவித்யமானா யா அவித்யா தயா விஸ்வம் க்ளீகிருத்தம் இதம் தத் வஜ்ரதாம் யாத்தம் திருணமாத்திரம் ஜகத்ரயம் நிதி உபனிஷத்து. அதாவது இந்த ஜகத் தோன்றும் நிற்கும் மறையுங்கிறத தெரிஞ்சு அது பின்னாடி போகிறான். அப்போ இந்த உலகமே பொய் பின்னாடி போகுது. மெய்யானது பொய் பின்னாடி போகுது. யாருன்னு கேட்டால் இந்த விழிப்பு நிலை பெறாதவர்கள், கனவில் வாழ்கிறவர்கள், பொய்யில் வாழ்கிறவர்கள், மெய்ப்பொருள் அறியாதவர்கள், சத்துவகுணத்துக்கு வராதவர்கள், கர்மமே போதும் பக்தியே போதும்னு அங்கே நிற்கிறவர்கள், இவங்கெல்லாம் மோஸ்ட்லி பொய் பின்னாடி போய் பழக்கப்பட்டிருக்காங்க. மெய்ப்பொருள் என்னான்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, வழி நடத்த குரு இல்லை, பெற்றோர்களும் அதுக்கான வழிமுறைகளை காட்டுவதில்லை, அவங்களுக்கும் தெரியறதில்லை. என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னா, நான் நல்லா இருக்கணும், எனக்கு படிப்பு வரணும், வேலை வரணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெறணும், அப்புறம் மறுபடியும் குழந்தைக்கு படிப்பு வேணும், அதுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்புறம் பேரனுக்கு, அப்புறம் இப்படி தான் அவனுடைய சிந்தனை இருக்குது. 95% இப்படி தான் வாழ்கிறான். இவன் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சிட்டான். என் குழந்தை என் ட்ராக்கில் வரமாட்டேங்கிறான்னு. உங்கள் ட்ராக்கில் அவன் வரமாட்டான். உங்கள் ட்ராக்கில் உங்கள் நட்சத்திரம் அவன் நட்சத்திரமும் ஒன்றா? ஆனால் இல்லை. இனி கூட காலையில் ஒரு பேரண்ட் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை ஜி, குழந்தைங்க சரியான ட்ராக்கில் போக மாட்டுறாங்கன்னு. அதுக்கு என்ன பண்ணுறது? சின்ன வயசுலேயும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். 7 வயதுலேருந்து விட்டுவிட்டு 21 வயசில் இதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணாதன்னா எந்த நீதி போதனைகளை சொல்லித்தரீங்க? எந்த மெய்ப்பொருளை பற்றி ஏதாவது கோவிலுக்கு முதல்ல அழைச்சிட்டு போகிறீங்களே இன்றைக்கோ ஒரு நாள். நம்ம போனால் தானே அது வரும். எங்கே தவறுனா ஆரம்பத்திலே தவறு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒன்றுமே தெரியாமல் பிறந்தோம், சாப்பிட்டோம், ஆகார விகாரம் ஐத்தனம் அப்படின்னுங்கிற பொய் பின்னாடியே போகிற வாழ்க்கை ஆடு மாடு வாழ்க்கை. புழுன்னு ஏன் திரும்பல சொன்னிச்சது மந்திரம்? நம்மளை புழுன்னு ஏன் சொன்னிச்சுன்னா, சாக்கடையில் கிடக்கிற புழு அது சாக்கடையை குடிக்குது, மலத்தை சாப்பிடுதுன்னு அதுக்கு தெரியாது. அதனால் அவ்வளோ பெரிய வார்த்தை இது, இந்த புழுங்கிற வார்த்தை. அவ்வளோ அற்பமாக சொல்லிடுச்சு பாருங்கள். பொய் சொல்லுதானா? இல்லை, நமக்கு விழிப்பு நிலை வரணுங்கிறதுக்காக அப்படி சொல்லுது. அதனால் அகோன சித்திரம் இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது பத்மோத்தரிய பத்தம் தண்டுபி, இந்த பத்மம் இருக்குல்ல, தாமரை மலர், அந்த மலனுடைய தண்டு இருக்குல்ல, அந்த தண்டை காய வச்சா நூலாயிடும். ஒரு மாதிரி தாமரை தண்டில் கூட திரி விளக்கேற்றுவாங்க. அந்த நூலால் மலையே கட்டுறான்.
கட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா என்னது? அதான் மாயைன்னு பேர், அதான் ஜெகத்துன்னு பேர். அப்படி கட்டுவது போல் அவித்தியமானாயா அவித்யா, அவித்தியமானா இல்லாத இருக்காத அவித்யா அல்லது அறியாமைன்ற இருளால் தயா விஸ்வம் கிளீகிருத்தம். கிளீகிருத்தம்னா ரொம்ப ஸ்ப்ளிட் பண்ணிடுச்சு, இந்த உலகத்தை கண்டம் பண்ணி வச்சிருக்கு. எது? அறியாமை. இது பார்த்தோம் இல்லையா? நோய் காரணம், நோய் நிவர்த்தி, ரோகம் ரோக காரணம், ரோக நிவர்த்தி, அப்புறம் மீண்டும் வராத அமிர்த, மீண்டும் நோய் வராத ஒரு நிலை. இந்த 4 தான் உபனிஷத்தும் பண்ணுது. நோய் பிறவி, நோய்க்கு காரணம் அவித்யா. நோய்க்கு மட்டும் காரணம் இல்லை, எல்லா துக்கத்துக்கும் காரணம் அவித்யா. அப்புறம் அதுலேருந்து ஸ்வஸ்தம் சொல்லக்கூடிய முக்தி, விடுதலை. அப்புறம் அது மீண்டும் அட்டாக் ஆகாமல், திரும்ப இது பண்ணாமல் தரிசனம் அல்லது அனுபூதி. இந்த முக்திக்கு ஞானம் மருந்தாக பயன்படுது. மீண்டும் வராமல் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுக்கு தரிசனமோ இல்லை அனுபூதியோ செய்யணும்னு சொல்லுது. அதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வருது. இப்போ என்ன பண்ணியிருக்கு? விஸ்வம் கிளிகிருத்தம், நன்றாக ஸ்பிளிட் ஆகி கண்டமாக இருக்குது, எங்கும் இருளாக இருக்குது. அதனால தான் அதை பகலை இருட்டுன்னு சொல்கிறாரு. ஞானிகள் பகலை இருட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பகலில் எல்லாம் விழிச்சிக்கிட்டு ஓடுறான்ல, அவன் விழிச்சிக்கிட்டு ஓடுறானா எதை நோக்கி ஓடுறான்னா மித்த டார்கெட் வச்சு ஓடுறான். பணத்தை டார்கெட் வச்சோ, பொருளை டார்கெட் வச்சோ, போகத்தை டார்கெட் வச்சோ ஓடுறான். பொருளும் போகமும் விஷம், உன்னுடைய சமநிலை கிடையாது, விஷமநிலை, மாறுபட்ட நிலை. அப்புறம் எப்படி அமைதி ஆனந்தம்? அமைதியாக இருந்தாலே ஆனந்தம் வந்துடும், அமைதியாக இருக்க முடியாது. ஏன்னா சிந்தனைகள் எப்போதும் பொழுதன்னைக்கும் வெளியிலேயே போய்கிட்டு இருக்கு, அது பின்னாடி போயின்னு இருக்கோம். இந்த பொருளையும் போகத்தையும் டச் பண்ணுறது, இந்த சித்தோட கனெக்ட் பண்ணுறது தான் அவித்யா. அவித்யா எதுக்குன்னா தமோகுணமோ ரஜோகுணமோ, எஸ்பெஷலி ரஜோகுணம் சத்துவகுணத்தை தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ உள்ளே இருக்காத, சாமி கூட இருக்காத, இருக்க வேண்டிய இடத்துல இருக்காத, வெளியில் வான்னு ரஜோகுணம் தான் என்ன பண்ணுது? சத்துவகுணத்தை தொடர்ந்து அட்டாக் பண்ணுது. அதாவது உள்ளே இருக்கக்கூடிய சித்துக்கு இந்த பிராரப்தத்தில் போகம்னு ஒன்று வருது இல்லையா? பிராரப்தம் என்ன? உன்னுடைய மொத்த சஞ்சித கர்மாலேருந்து 1% எடுத்து இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கு. அதில் உன்னுடைய ஆயுள் இருக்குது, பிறப்பு இருக்குது, இறப்பு இருக்குது, நடுவில் போகம்னு ஒன்று இருக்குல்ல. போகம்னா நல்லது கெட்டதை அனுபவிக்கணும்ல. அந்த நல்லது கெட்டதை அனுபவிக்கிறதுக்கு பாவ புண்ணிய ஆதாரமாக இருக்குது. ஒருத்தவனுக்கு இன்பமும் கொடுக்கறது இல்லை, ஒருத்தவனுக்கு அனாவசியமாக துன்பமும் கொடுக்கறது இல்லை. ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடக்குது இயற்கை. ஆனால் உனக்கு எப்படி துன்பத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இருட்டை பயன்படுத்துது, அவித்யாங்கிற இருட்டை பயன்படுத்துது. இதில் நம்ம அறியாதனால இந்த இருட்டு நம்மளை சூழ்ந்திருக்கு, இது பொய்யா மெய்யான்னு தெரியாமல் அது பின்னாடி போய் துக்கத்தை அனுபவிக்கிறோம். தொடர்ந்து அனுபவத்தை கொடுக்குது, நல்லதோ கெட்டதோ ஒரு அனுபவத்தை சித்துக்கு கொடுக்குது. எதுனா மாயாங்கிற இருட்டு. நீ இந்த இருட்டை நீக்குனா நீ ஸ்வரூபம். பீஸ் நீ தேடி வேண்டாம், நீனே பீஸ் தான். இப்போ நீ பீஸாக இருக்கிற நீ பீஸ் ஆகிட்ட. அதுதான் கிளீகிருத்தம்னு சொல்கிற வார்த்தை. உன்னை துண்டாக்கி வச்சுருக்கு, நீ ஒன்றில் நிற்க முடியாமல் பண்ணி வச்சுருக்கு. ஒன்றில் நிற்கிறது அறிவுங்கிறத, அறிவே உனக்கு இருக்கக்கூடாதுங்குது. ஒன்றில் நின்னா ஜெயிச்சிருவ, ஒன்றில் நிற்க விடக்கூடாதுங்குது. நீ நிலையாக இருக்க வேண்டியவனை அலையாக மாற்றி வச்சுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அல்ப பதராக நுரையாக கூட மாற்றுறதுக்கு அது தயாராக இருக்குது. எல்லாம் இந்த இருட்டுங்கிற அவித்யா. சத்வகுணத்தை ரஜோகுணம் தொடர்ந்து அட்டாக் செய்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அனுபவத்தை கொடுக்கணும். அதுக்கு சத்துவகுணம் தான் நுட்பமான அறிவு வந்துடும் உனக்கு. நுட்பமான அறிவு வந்தால் ஞானம் வந்துடும். ஞானம் வந்தால் நீ தப்பிச்சிருவ. அதனால் உன்னை அதை மறைக்குது, தொடர்ந்து மறைச்சிக்கிட்டே இருக்கு. இதம் ததுவத்து விரஜதாம், விரஜம்
ஆனால் ஒரு இடி அடிக்கும் போது மின்னல் எப்படி தோன்றி மறையுமோ யாத்தாம் திருணமாத்திரம் ஜெகத்ரயம், அதுபோல தான் இந்த மின்னல் வந்து போகிற மாதிரி தான், வெளிச்சம் வந்து போகிற மாதிரி தான் இந்த லோகங்கள் எல்லாம். உதாரணத்துக்கு ஜெகத்ரயம்னு சொல்லுது. அந்த காலத்தில் 3 லோகத்தை தான் பற்றி பேசுகிறாங்க, 3 வேதத்தை தான் பேசுவாங்க. இப்போ ஜெகத்ரயம், இந்த 3 லோகமும் ஒரு திருண மாத்திரம், ஒரு சாதாரண ஒரு திருணு போல், ஒரு என்னது தூசு, ஒரு துரும்பு போலன்னு சொல்கிறாங்களே, அந்த துரும்பு போல் அது இந்த ஜகத்தில். அது ரிபும் யார்? அப்பா. யாருக்கு சொல்கிறாரு? நிதாக்கு சொல்கிறார். அதான் பரம் பிரபக்ஷயாமி ஸ்ருணு, இன்னும் சொல்கிறேன் கேளுப்பா, என்ன சொல்கிறேன் கேளு. அஞ்ஞான பூஹு சப்தபதா ஞபூஹு சப்தபதா. கீழே 7 லோகம் மேலே லோகம். இந்த அறியாமையில் அதிகமாக மூழ்கி கிடக்கிறவன் எத்தனை பர்சன்டேஜ் மூழ்கி கிடக்கிறான்னா அத்தனை பர்சன்டேஜ் அவன் கீழே இருக்கான்னு அர்த்தம். அறியாமையில் இருட்டில் இருக்கான். மானுட பிறவியோட என்னது இன்னும் கீழான பிறவி. அது என்னது? கொசு, ஈ, எறும்பு, இதெல்லாம் என்னது? 1 நாள் வாழ்க்கை, 2 நாள் வாழ்க்கை. அதுங்களுக்கெல்லாம் அடுத்த பிறவியை மாறிக்கிட்டே வரும். இந்த ஜீவராசியில் மனிதன் ஒண்டி தான் என்ன ஆகுறது? குணத்தை ஏற்றுனா தான் மேலே ஏற முடியும். ஞானம் பெற்றால் தான் நிரந்தரமான முக்தியை பெற முடியும். இந்த மனித நிலைக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இது அரிய பிறவின்னு சொன்னோம். பாக்கி எல்லா பிறவியும் பிறக்குது, அடுத்த பிறவி, அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு அப்படியே ஒரு செல்லுலேருந்து அப்படியே வளர்ந்து வருது. ஆச்சா. இப்போ அஞ்ஞான பூஹு, அஞ்ஞான பூமின்னு சொன்னால் 7 இருக்குது. சப்தபதாம், அது கீழே நரகம். அனிஷ்டம், இஷ்டம், மிஸ்ரம்னு 3 விதம் சொன்ன. நீ செய்ய கர்மாவனுடைய அடிப்படையில், உன் ஜாதகத்தின் அடிப்படையில், அதில் இந்த 7 பூமிகள் அஞ்ஞாத்தமாகவும், ஞபூஹு சப்தபதே 7 பூமிகள் அறிந்த பூமியாகவும் இருக்கிறது. பதாந்தரான்யம் சங்கியானி, இந்த பதங்கள் இதுமா 7 ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறோமே தவிர இது எண்ணற்ற லோகங்கள் இருக்கின்றன. பதாந்தரான், இந்த பதவிகளை தவிர எண்ணிக்கையில் பிரபந்தியன் ஏதஸ்யோகோ நிறைய இருக்கு. ஸ்வரூப அவசியதி முக்தி. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத. வெளியில் போய் 1000 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்த போறியா? அது வேண்டாம். ஒன்றை தெரிந்துகொள், ஒன்றை தெரிந்துகொள், ஒன்றை தெரிந்துகொள், உன்னை தெரிந்துகொள், ஒன்றை தெரிந்துகொள். இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் அருண் வந்து அருண் மகரிஷி வந்து நச்சிகேதன், ஸ்வேதகேது நச்சிகேதன் வந்து இவர் யமலோகம் கட உபநிஷத்து. இது வந்து சாந்தோக்கிய உபநிஷத்தில் அருண் ஸ்வேதகேது. ஸ்வேதகேது ஒரு குருட்ட அனுப்புகிறாரு, 12 வயசில் அனுப்புகிறாரு. 24 வருஷம் விதையெல்லாம் கற்றுக்குறான், எக்ஸப்ட் பிரம்ம வித்யா. பிரம்ம வித்யா தவிர எல்லாத்தையும் கற்றுட்டு வர்றாரு பையன். வந்து ஒரே ப்ரௌடாக இருக்கான், எல்லாரையும் உதாசீனப்படுத்தி பேசுகிறான், ரொம்ப அவமரியாதை இருக்குது. அப்பாவே அவனுக்கு ஒரு தத்துவமாக பார்க்க தெரியல. அப்படின்னா இவ்வளோ ப்ரௌடாக இருக்குண்ணா, இவனுடைய ப்ரௌடை குறைக்கணும்னு சொல்லிட்டு பிரம்ம வித்யா பற்றி உனக்கு சொல்லி கொடுத்தாரா? அதை பற்றி ஒன்றுமே சொல்லித்தரலையே அப்படிங்கிறான். அதில் என்ன இருக்குன்னா, நீ எதை அறியறியோ அது கேட்காது நீ கேட்டவனாவ, விசாரம் செய்து முடிவெடுத்ததுக்கு அப்பாலையும் ஒன்று இருக்குது. அந்த நிலையெல்லாம் அறியாமலே அறியலாம். அந்த ஒன்று உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு புதிர் மாதிரி ஒரு லாக் பண்ணுறாரு. அப்போ தான் அவன் என்ன பண்ணுறான், அப்படி ஒன்று இருக்கா, அதை பற்றி எங்கள் குரு சொல்லித்தரலையே. இப்போ என்ன பண்ண, பாக்கி வித்தியா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, வேதம் வரைக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. 64 கலைகள் எல்லாம் வேதத்தில் இருக்குது, அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. 24 வருஷத்தில் என்னத்தை சொல்லித்தர முடியும்? 24 வருஷம் நம்ம என்ன கற்றுக்குறோம்?
கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல், மேத்தமெட்டிக்ஸ். வேறு என்ன நீங்கள் படிக்கிற ஃபிசிக்ஸை லைஃப்பில் அப்ளை பண்ணுறீங்களா, கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ணுறீங்களா, பயாலஜி அப்ளை பண்ணுறீங்களா, ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட மாறி போயிடுது. இந்த செல்லை அப்ளை பண்ண தெரிஞ்சால், அட்டன் பண்ண தெரிஞ்சால், ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் கம்ப்யூட்டர். நீங்கள் 24 வருஷம் என்ன படிக்கிறீங்க? ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன், ப்ளஸ்ஸு மைனஸு இன்ட்டு டிவிஷன் தானே கற்றுக்குறீங்க. வேறு என்னத்தை கற்றுக்குறீங்க? அதுக்கும் இப்போ அவசியம் இல்லை, அந்த செல்லுலேயே எல்லாமே இருக்குது. ஒரு மண்ணாங்கட்டி இவன் படித்த மூளையெல்லாம் வெறும் வெண்ணெய் வெட்டுற மூளையாக இருக்குது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. குரூப் 4 கூட நீ பாஸ் பண்ண மாட்டேங்கிற இந்த நாலேஜை வச்சுக்கிட்டு. நான் என்ன பண்ணுறது? எதை குறை சொல்கிறது? அப்புறமா அவன் சொல்லித்தராரு, எந்த ஒன்றை அறிந்தால் அந்த ஒன்றை நீ அறியறதுக்கு ஈஸியாக உள்ளே போ. அதுக்கு தான் என்ன சொல்லுதுன்னா, ஸ்வரூப அவசதி முக்தி. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி சிரவணம் பண்ணி அடியன் பேசுகிற பேச்சை கேட்க ஆரம்பித்து, படிக்கட்டில் கேட்க ஆரம்பித்து, இங்கே கேட்க ஆரம்பித்து, வீட்டில் கேட்க ஆரம்பித்து 24 மணி நேரம் இப்போ இந்த சிந்தனையில் இருக்கீங்களா இல்லையா? இல்லை இடையில கொஞ்சம் மறந்துடுறீங்களா? பிரேக் விட்டு ஒரு 12 மணி நேரம் அப்படியே பிளாங்காக இருக்குது, ஒன்றுமே தெரியாது. அப்படி இல்லையே, இடையில இந்த சிந்தனை வந்து போகும். இப்போ நீங்கள் 4 நாள் இந்த 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 மனனத்தில் என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் சிரவணம் தான் பண்ணுறீங்க, இதுலேயே மனனமும் பண்ணுறீங்க, நிதித்தியாசனமும் பண்ணுறீங்க. நிதித்தியாசனம் கூட அப்புறமா பார்த்துக்கலாம். மனனத்தை முதல்ல முடிக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சந்தேகங்கள்லாம் தெளிவு பெற இந்த சேமித்த புள்ளிகள்லாம் இருக்குல்ல, நீங்கள் சேமித்து வச்சுருக்க ஒவ்வொரு புள்ளிகளாக இருக்குன்னு சொன்ன தேனடை மாதிரி உள்ள 1000 ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் ஒரு ஞானத்தை, அதில் ஒரு லைட்டை ஏற்றுங்க, ஒரு விளக்கை ஏற்றுங்க. அது அணையா விளக்கு. இது வரைக்கும் உள்ளே இருட்டாக இருந்திருக்கலாம். 1000 ஹோல்ஸுடைய ரூமு உங்கள் வீடு இருக்கலாம். உங்கள் வீடுனே வச்சிங்களேன். அதில் நடுவில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன். சுற்றி இருட்டாக இருக்குது. அதில் ஒவ்வொரு லைட்டாக ஆன் பண்ணுறது தான் இந்த மந்திர வார்த்தைகள், இல்லை மகா வாக்கியங்கள், இல்லை மகா மந்திரங்கள், எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ என்னாதுன்னா, நீங்கள் நாளுக்கு நாள் கேட்க இந்த அனாவசிய பேச்சு, அனாவசியமாக நேரத்தை வீணடிக்கிறது, கண்டபடி சிந்திக்கிறது, பலதை சிந்திக்கிறது, பல இடத்துல அலையிறது, தவிக்கிறது, எல்லாம் படிப்படியாக அது குறைஞ்சிக்கிட்டே போய் நீங்கள் உங்களுடைய ரவுண்டு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1ல் கொண்டு வந்து நிறுத்த போகிறீங்க. அதுதான் ஸ்வரூப அவஸ்தானம்னு பேர். அது ஒரு நாளில் முடியுமானா, அதுக்கு பக்குவப்பட்ட ஆத்மாவாக இருந்தால் ஒரே நாளில் போதும். அதுக்கு தான் ஒரு உபநிஷத்து கேட்டாலே போதும்னு மகாவிஷ்ணு அனுமனுக்கு சொன்னது. இப்போ அந்த நிலையில் நாம் இல்லை, பல சிந்தனைகளில் இருக்கோங்கிறதுனால தான் இந்த பார்வை அகண்ட பார்வையாக இருக்கட்டும்னு என்ன பண்ணுது, மொத்த உபநிஷத்தையும் நம்ம என்ன ஒரு வியூ, ஒரு அகலமான பார்வை பார்க்கணுன்னு நம்ம நினச்சோம். இப்போ அது எத்தனையோ நன்மைகளை கொடுக்க போகுது. இந்த அகண்ட பார்வையானது ஆழத்துக்கு உறுதுணையாக இருக்கும், இன்னும் நுட்பத்துக்கும் உறுதுணையாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் கேட்க என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய உள்நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள் சத்த அங்கே இருக்குது, அங்கே இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குதுன்னு கேட்க அதுக்குள்ளே நம்ம போகணுங்கிற எண்ணம், அதை தரிசிக்கணும், இல்லை அதை அனுபவத்தி பண்ணணும். இந்த 2 எண்ணம், சம்யக் தரிசனம், சம்யக் நன்றாக தரிசிக்கிறது, அல்லது சம்சிதம் நன்றாக அமர்ந்திருத்தல், அல்லது ஸ்வானுபூதி. அந்த நிலை தானாகவே கொண்டு வந்து விட்டுடும். அங்கேருந்து நீங்கள் வேலை செய்ய பிறவிகள் எத்தனை பிறவி எடுத்தாலும் துக்கம் இல்லை. ஏன்னா வெளிச்சத்தில் இருக்கீங்க. துக்கங்கிறது இருட்டு. இப்போ நீங்கள் இருட்டில் இருக்கீங்க. நீங்கள் உங்களை சுற்றி 1000 ஹோல்ஸ் இருக்குது, 1000 ஹோல்ஸும் இருட்டாக இருக்குது. 1000 ஹோல்ஸுக்கு ஒரு உபநிஷத்துக்கு 100 ஹோல்ஸ் அடைச்சா கூட ஒரு உபநிஷத்துக்கு ஒரு 100 சொல்லியிருக்கவன் 100 உபநிஷத்தா, 100 × 10, ஒரு உபநிஷத்துக்கு 10 ஹோல்ஸை நீங்கள் அடைக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? 10 லைட்டு, ஒரு உபநிஷத்துக்கு 10 லைட்டு ஏற்றுறீங்க. சில உபநிஷத்தில் ஒரு லைட்டு ஏற்றலாம், ஒரு உபநிஷத்தில் 19 லைட்டு கூட ஏற்றலாம். எல்லாமே இருக்குது. ஒரு ஆவரேஜாக பார்த்தோம்னா, ஒரு உபநிஷத்து ஞானம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே 10 லைட்டு ஏற்றப்படுகிறது. அணையா விளக்கு அது ஒன்றும் ஞானத்தினுடைய தனி சிறப்பு.
அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால், நீங்கள் கேட்க கேட்க இந்த ஸ்வரூப சித்தி இருக்கு இல்லையா, ஸ்வரூப ஸ்திதின்னு சொல்கிறேன் இல்லையா, தன்னில் தானாக நிற்பது, அந்த வித்யா அப்போ ஆர்வம் வந்துருச்சு அவனுக்கு. நான் ஸ்வேதகேத்துக்கு அப்போ அப்படி இருக்காது, எனக்கு சொல்லுங்களேன், எனக்கு சொல்ல அவரை பற்றி தான் சொல்கிறார், பிரம்மஞானத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ தான் இந்த சதேவ சௌமிய இதமக்ர ஆசித்து, தம்பி இந்த உலகத்தில் முதல்ல சத்து ஒண்டி இருந்தது, தோன்றாமல் இருந்தது அப்படின்னு ஆரம்பிக்கிற, உலகத்தை படைத்தது, அது தன்னை பலவாக மாற்றி 2வது லைன் அடுத்த மந்திரமே அப்படி சொல்கிறார். இந்த உபநிஷத்தில் தான் இந்த மண் இது இருக்குல்ல, மண் பானை சொல்கிறாங்களா, ஒரு மண் தான் பல பானைகளாக இருக்குன்னு. நம்ம பானையை தான் பார்க்குறோம், மண்ணை விட்டுட்டோம். இப்போ ஒரு 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 பிரிக்ஸு, கோல்டு பிரிக்ஸ், ஒரு செங்கல் அளவுக்கு, ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 10 கிலோ இருக்கும் வச்சுங்க, 10 கிலோ இருக்குமா, ஒரு செங்கல் அளவுக்கு கோல்டு, அதை வச்சு டேபிளில் வைங்க. குழந்தைங்களுக்கு ஒரு 10 செயின், மோதிரம், வளையல், அதுக்கு ஈக்குவலாக வைங்க. எதை எடுக்கும்? செயின், மோதிரம், ஆபரணங்களை தான் எடுப்பாங்க. என்ன காரணம்னா அதுங்களுக்கு தெரியும், இந்த வளையல் நம்ம போட்டுக்கலாம், செயின் எடுத்து போட்டுக்கலாம், கம்மல் எடுத்து காலையில் இது பிரிக்ஸு, அது என்ன பிரிக்ஸ் மாதிரி இருக்குது, அது ஒன்றும் உபயோகம் இல்லை அப்படின்னு நினைக்கும். அது மாதிரி தான் நாம் மெய்ப்பொருளுங்கிற தங்கத்தை விட்டுட்டோம், ஆபரணத்தை பிடிச்சிக்கிட்டு அது பின்னாடியே போயிட்டே இருக்கோம். பரத்தில் மறைந்தது, பரத்தை மறைத்தது மாமதையான்னு ஒரு பாட்டு இருக்க, திருமூலர். யானையை பார்த்தா மரத்தை பார்க்க மாட்டோம், மரத்தை பார்த்தா யானையை பார்க்க மாட்டோம், கல்லை பார்த்தா கடவுளை பார்க்க மாட்டோம், கடவுளை பார்த்தா கல்லை பார்க்க மாட்டோம். அதனால் இந்த ஜெகத்தை பார்த்தா இறைவனை பார்க்க மாட்டோம், இறைவனை பார்த்தா ஜெகத்தை பார்க்க மாட்டோம். புறத்தை பார்த்தா ஜெகத்தை பார்க்குறோம், அகத்தை பார்த்தா இறைவனை பார்க்குறோம். ஒன்றை பார்க்குற, வேறு ஒன்றும் இல்லை. இறைவன் யாருப்பா? இறைவன் யார்? அவர் என்ன செய்கிறார்? அவர் நல்லவர், நற்காரியங்களை செய்கிறார். அதே வேலை நீ செய்ய, ஒன்று எல்லாரும் இறைவனா வழிபட அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி குகேஷ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 5 கோடி ரூபாய் அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. விழா நடந்துட்டுருக்கு, டிவியில் பார்த்துட்டு வந்தேன். மொத்த இந்தியாவில் சொல்லுவேன்ல அடிக்கடி, தமிழர்கள் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள், அவர்களோடு பிரம்மஞானம் சேர்ந்தால் உலகை வெல்வார்கள்னு. மொத்த இந்தியாவிலேயே இப்போ 100 கோடி 120 கோடி மக்களில் கிராண்ட் மாஸ்டர் வந்து ஒரு 100 பேர் தான் இருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 45% தமிழர்கள். பார்த்துங்க, சரிபாதி கிட்டத்தட்ட தமிழர்கள், அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள்னு சொன்னல. யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் இந்த வேர்ல்டுன்னா நான் வரணும்னு அவனுடைய கனவான் குகேஷனுடைய. பார்த்தீங்களா, அப்போ 11 இயர்ஸ் 9 இயர்ஸ் 7 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 6 வயசில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 7 இயர்ஸ்லேருந்து அண்டர் 8லேருந்து தான் ப்ளே பண்ணுவாங்க. அப்போ ஒரு எத்தனை வருஷத்தில் பண்ணியிருக்காரு, அச்சீவ் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து 18 இயர்ஸ் ஓல்டுன்னு நினைக்கிறேன். புரியுதா? அப்போ என்னதுன்னா தன்னை அறிய அறிய தன்னுடைய டேலண்ட் அறிய அதில் நிற்க அதுவாகிறார். இதுதான் சாதாரண. ஏன்னா இந்த நான் முன்னாடியே ஒரு நாள் சொன்னேன், நீங்கள் லைட்டாக எடுத்துக்கிட்டிங்களா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்மளுடைய சித்தம் ஒரு வயல் மாதிரி. எதை விதைக்கிறீங்களோ அதை நம்ம அறுக்கிறோம். நம்ம விதைக்கிறதே இல்லை, இல்லைன்னா தப்பாக விதைக்கிறோம், இல்லைன்னா கேடு கெட்டதெல்லாம் விதைச்சிட்டு கிடக்கிறோம். அதை சுத்தி பண்ணுறதுக்கு தான் குரு சேவா, உழவார பண்ணி திருப்பணியெல்லாம். சித்த சுத்திக்கு தான் இந்த பக்தி யோகமே, சித்த சுத்திக்கு தான். நீ யாரை வணங்குறியோ அவரே உனக்கு குருவாக வரணுங்கிறதுக்காக தான் நீ இந்த பூஜையெல்லாம் பண்ணுற, இந்த பூஜைக்கு பணம் கொடுக்குற, கூட்டுற, பெருக்கிற, குரு சேவாலாம் பண்ணுறதெல்லாம். நீ யாரை விரும்புகிறையோ, எந்த இறைவனை விரும்புகிறையோ அவங்களே குருவாக வரணுங்கிறதுக்காக தான். பக்தி யோகம் ஞான யோகமாக மாறுது. இடையில ஒரு யோகம்னு ஒன்று இருக்குது, 2 பேரையும் கனெக்ட் பண்ணுறது, நேரடியாக கனெக்ட் பண்ணுறது. அதில் சந்தேகம் இருந்துன்னா அது சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு நிறைய சந்தேகமாக இருக்கிறதுனால தான் கூடவே பயணிங்க ஈஸியாக முடியும்னு சொல்கிறது. புரியுதா? அப்பப்போ சொல்லிகிட்டு இருக்க முடியாது.
நீ பயணத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ. பயணத்தில் ஒரு அனுபவம், ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தால் போகிற வழியில் என்னென்ன, எங்கே தங்குறோம், எங்கே சாப்பிட்றோம், எங்கே தூங்குகிறோம் எல்லாம் தெரிகிற மாதிரி தான் குருவோட பயணம். யாரோ இன்றைக்கி சொன்னார், 2 பேர், ஒரு 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 பிராமணன் வந்து ஒரே பாராட்டு இன்றைக்கி இங்கே ராதா நகரில் ஒரே பாராட்டு. வேதம் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு தெரியும், எத்தனையோ நான் இதெல்லாம் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி அப்படின்னு ஒரே பாராட்டு. கிரிவலம் வராங்க போல் ஒரு பாராட்டு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, என் லைஃப்பில் ஒரு அரிய பொக்கிஷமாக உங்களோட பயணிக்கிறதா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பெரிய வார்த்தை அது. அவங்களுக்கு தோன்றதை அவங்க சொல்கிறாங்க. வயசு 55-60 இருக்குது, ஒரு ட்ராக்கில் இருக்கிறவங்க. பெரிய வார்த்தை அப்படி சொல்கிறாங்க. உங்கள் கூட பயணிக்கிறது பெரிய அரிய பொக்கிஷமாக நினைக்கிறேன், அரிய பாக்கியமாக நினைக்கிறேங்கிறாரு. மனம் விட்டு சொல்கிறார், ஓப்பன் ஹார்ட்டாக சொல்கிறார். காலையில் ஒருத்தர், சாயந்தரம் ஒருத்தர். என்ன காரணம்னா தன்னை அறியணும். தன்னை அறிய அறிய ஒன்றில் நிற்க இதெல்லாம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். வேறு ஒன்றும் கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுயம்பு இருக்க, சுயம் ஜோதிக அனந்த சக்தி, அது வெளிச்சம் விட்டு தான் ஆகணும். அதை மறைக்கவே முடியாது. அறியாமைனால அது மறைஞ்சிருந்துச்சு. எனக்கு இவ்வளோ பிரம்மஞானம் தெரியும்னு எனக்கு தெரியவே தெரியாது. பிரம்மஞானத்தோட வாழ்க்கையை நடத்தியிருக்கோம். ஆனால் பிரம்மஞானம் நம்மகிட்ட இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. அப்படி தான் இருந்தேன். உண்மையாக இல்லையா? இல்லைன்னா நான் 25 வருஷம் முன்னாடியே பேச ஆரம்பிச்சிருப்பேனே. 25 வருஷம் சைலண்ட்டாக இருந்தான்ல, சன்னதியில் உட்காந்துருந்தால, யார்கிட்டையும் பேசாமல். அப்பயே பேச ஆரம்பிச்ச நேரம் 1 கோடி சிஷ்யர் வந்திருப்பாங்களே, ஈஸியாக போய்ட்டுருக்குமே. சுவாமி ஓப்பன் பண்ண வேண்டிய நேரத்தில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. சரி, ஆயுள் இருக்கே, முடிவு சுபமாக இருக்கட்டும்னு இறுதி காலத்தில் இதை கொடுக்குறாங்க போல். அதனால் ஸ்வரூப அவசியம். நீ யாராக இருந்தாலும் உன்னுடைய ஸ்வரூபத்தில் நீ நில்லு. ஸ்வஸ்தம் சொன்ன இல்லையா, 3வது நிலை. ரோகம் வந்து பிறவி, ரோக காரணம் வந்து அவித்யா. அவித்யாவினுடைய முடிவு தான் ஸ்வஸ்திதி. ஸ்வஸ்தம், ஸ்வஸ்திதம், தன்னில் நிற்பது, தன்னில் அமர்வது, தன்னில் நிலைப்பதே. உன்னுடைய டேலண்ட்டில் நில்லு. குடும்பத்தில் இருக்கியா, மனைவியாக இருக்கியா, மனைவிங்கிற ஸ்தானத்தை சரியாக செய், கடமையை கரெக்டாக செய். இல்லை டீச்சராக இருக்கியா, டீச்சருங்கிற அந்த வேலையை கரெக்டாக செய். யாருக்கு என்ன டியூட்டியோ அதை கரெக்டாக செய்யணும். விரும்பி செய்யணும். 5 விதமாக சொன்னோம் இல்லையா? விரும்பி செய்யணும், நிபுணத்துவத்தோடு செய்யணும், ஆனமாக செய்யணும், பூரணமாக செய்யணும், பலன் கருதாமல் செய்யணும். இதெல்லாம் நம்ம செஞ்சு காட்டுறோமா இல்லையா? 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை இன்றைக்கி நீங்கள் இப்படி வந்ததுக்கு அப்புறம் பேசுகிறீங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால்? இல்லையே. உங்கள் ஆரம்பம் புள்ளி வைக்க, முதல் புள்ளியிலேருந்து 1000வது புள்ளி வரைக்கும் எத்தனை புள்ளி வைப்பேன், எப்போ கனெக்ட் பண்ணுவேன், எல்லாமே சொல்லியிருக்கோமே. என்ன காரணம்னா தெளிவு, கிளாரிட்டி. வேறு என்ன? உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்காது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே வரோம், கொஞ்சம் கொஞ்சமாக. டெய்லி ஒரு படிக்கட்டு ஏறுறோமா இல்லையா? நான் நினைப்பேன், என்ன இன்றைக்கி பேச போகிறோன்னு. எவ்வளோதோ நேரம் சிரவணம் பண்ணியிருப்பேன், எவ்வளோதோ நேரம் தியானம் பண்ணியிருப்பேன். மந்திரத்தில் சப்ஜெக்ட் இல்லாட்டினா விசாரம் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் எனக்கு என்னடா பேசுகிறதுன்னு நினச்சிட்டு வருவேன். இங்கே வந்து பார்த்தா சுவாமி எதையோ லிங்க் பண்ணுவாங்க. எப்போயோ கேட்டது, எப்போயோ பேசுனதெல்லாம் சரியான சந்தர்ப்பத்தில் லிங்க் பண்ணுவாங்க. அங்கே தான் முருகப்பெருமான் கருணையோ கருணை. அதனால் ஸ்வரூப அவசியத்தை உன்னுடைய நிலையில் நீ நிற்கிறதுனா அதுதான் முக்தி. நீ கேட்குறது அதுதான். உன்னுடைய நிலையில் நீ நிற்கிறேன்னா அதுக்கான பயணம்தான். இந்த சுற்று இருக்கக்கூடிய கலைகள்லாம் வெட்டு கடைசியில் இந்த வேரையே வெட்டிடும். இந்த ஜெகத்துன்னு ஒன்றை மறைச்சிக்கிட்டு இருக்குல்ல, இருட்டுன்னு ஒன்றை மறைச்சிக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு கிளைகளை முதல்ல வெட்டி தான் வேரை வெட்ட முடியும். வேறையே டைரெக்டாக வெட்ட முடியாது, வேற டைரெக்டாக தோண்டவும் முடியாது. நீங்கள் வேற தோன்ற ஒரு மரத்தை பிடுங்குறவனை பாருங்கள், நேரடியாக பிடுங்க மாட்டான், மேலேருந்து வரும். இப்போ கூட டெக்னாலஜி வந்தால் கூட, மிஷின்ஸ்லாம் வந்தால் கூட கிளைகளை தான் கட் பண்ணி அப்புறம் நடு மரத்தை கட் பண்ணி அப்புறம் தான் அடியை தோன்றான். அதனால் ஸ்வரூப அவசியத்தி முக்தி தத் பிரம்சம் அகத்துவம் வேதனம். அதுலேருந்து பிரம்மை அடைஞ்சு அகமானது அகங்காரமாக மாறிடுது. தன்னுடைய நிலையை விட்டு அது என்ன பண்ணுது, இந்த ஈகோ எக்ஸட்ரா என்ன பண்ணுது, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழைச்சிட்டு போயிடுது, வெளியில் அழைச்சிட்டு போயிடுது. அதை வந்து அகங்காரம்னு சொல்லுவோம். அகங்காரத்தில் உனக்கு என்ன துக்கம், வேதனம்.
சுத்தமான சன்மாத்திர சம்பித்தோ, நீ சுத்த சத்தை அறிவாயாக. நீ வந்து எங்கே இருக்கிற அப்போ தான் தெரியும். சுத்த சத்தை அறிவாயாக. நீ அறிவு ஸ்வரூபம், அது அன்பு ஸ்வரூபம். அதோட லிங்க் ஆனால் நீ சார்ஜ் ஆகிடுவேன். எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எதுக்கு இயங்குதுன்னா அன்புக்கு தான் இயங்குது. அதுக்கு தெரியாத அன்பு வாங்குகிற பொருள் அல்ல, கொடுக்குற பொருள். ஆச்சரியமாக இருக்குல்ல. அன்பு எனக்கு அன்பு கிடைக்கல, அன்பு கிடைக்கல, அன்பு கிடைக்கலன்னு கேட்காத. அன்பை கொடுத்துப்பார், அறிவை கொடுத்துப்பார், ஆனந்தத்தை கொடுத்துப்பார். இது மூணுமே இறைகுணம். இந்த உலகத்தில் எதுக்கும் இல்லாத குணம் இந்த மூணும். எல்லாம் நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். ஜகத்தில் நீ கொடுத்தீங்கன்னா குறைஞ்சிரும், இங்கே கொடுத்தீங்கன்னா வளரும். இங்கே கேட்காத, கொடு. அன்பை கொடு, அறிவை கொடு, ஆனந்தத்தை கொடு, அது இரட்டிப்பாகும். அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சதுனால தான் இந்த மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம்லாம் வரும். ஒரு பரந்த ஆனந்தத்தை அனுபவிச்சாதான் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வரும். இந்த பாசம் நேசம் அதெல்லாம் என்னது கட்டும். தனக்கு மட்டும், எனக்கு மட்டும், என் குழந்தைங்க மட்டும் அப்படின்னு சொன்னால் அது ஒன்று கட்டும். அதனால் ஸ்வரூப அவசியத்தை முக்தி சத பிரம்சோ, அதுலேருந்து பிரமை ஆணுச்சுன்னா மயக்கத்தில் மோகம் என்னது கீழான பொருளுக்கு மேலாம் என்ன வசீகரிக்குது. அது என்னன்னு சிந்திக்கிற, கவனிக்கிற, அது பின்னாடியே போய்டுறேன். அவித்யா, அப்புறம் காமம், அப்புறம் கர்மா, அப்புறம் லைஃபு, அப்புறம் பிறவி, அப்புறம் நல்வினை தீவினை, அப்புறம் சுகதுக்கம், அப்புறம் அழுகை. ஸ்வரூபம் ஸ்வரூபமான் ந சலந்தியே. அப்படி சுத்த சத்தை நீ அறிஞ்சினா, சுத்த சன்மாத்திர சம்பித்தோ, சத்தை நீ நன்றாக அறிந்தாயானால் ஸ்வரூபத்தில் இருப்ப. ந சலந்தி, நகரமாட்ட. ந சலந்தி, நகரமாட்ட. ராகத்வேஷாதி, அட்ராக்ஷன் அண்ட் அவர்ஷன் சொன்ன இல்லையா, பற்றும் வெறுப்பும், விருப்பம் வெறுப்பும் இன்றி என்ன பண்ணுவ, அந்த இடத்துல அஞ்ஞானங்கிறது சம்பவம் இல்லை, அசம்பவம். அஞ்ஞானங்கிறது அசம்பவம். அப்போ என்ன அர்த்தம்? ஞானத்தில் இருக்கிறவனை அஞ்ஞானமோ ராகத்வேஷாதிகளோ அட்டாக் பண்ணாது, விருப்பு வெறுப்பு இருக்காது. முதல்ல ஒரு நல்ல குறிக்கோள் வைங்கப்பா, அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்கப்பா. சத்தை அதான் சொல்ல, சத்தை கான்சன்ட்ரேட் பண்ணாலே உனக்கு ஐஸ்வர்யம், பேரு, புகழ் எல்லாம் வரும்னு சொல்லியாச்சு. பூமியே வசப்படும், தேவர்கள் கை கட்டி வேலை செய்வார்கள்னு சொல்லியாச்சு. பூரணமான ஆனந்தம் பூலோகத்திலே கிடைக்கும்னு சொல்லிடுச்சு. எந்த மந்திரமும் சொல்லலை, ஒரே ஒரு மந்திரம் சொல்லியிருக்கு. பிரம்மஞானத்தோடு ஒன்றில் நின்றால் பூரணமான ஆனந்தம். அப்போ அகத்தில் நில்ல, அகங்காரத்தில் நிற்காத. அகத்தில் நின்னான நீ நல்லவங்கிறத நீ உனக்கு அறிவு இருக்கணும். எந்த அளவுக்குன்னா 100% இருக்கணும். நீ ஆனந்தம் அப்படிங்கிற அறிவு இருக்கணும். எந்த அளவுக்குன்னா 100% இருக்கணும். அறிதல் தானே, நீ அறியாமல் இருக்க. உன்னுடைய ஸ்வரூபம் அதானே. பொய் சொல்லலையா, கற்பனை பண்ணிக்கிட்ட. எந்த சிஷியர்களுக்கும் அகம் பிரம்மாஸ்மின்னு தியானம் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். அகம் பிரம்மாஸ்மி பிறக்கணும், அது பிறக்கணும், அதுவாக பிறக்கணும். அது ஒரு ஞானம், அது ஒரு உணர்வு, அது ஒரு உன்னதமான நிலை. அதில் நீ யாரும் நீ அதுக்குள்ளே நெருங்க. இந்த புறத்தில் இருக்க சின்ன சின்ன துறவுகளை, இந்த துறவு வார்த்தை சமீப காலமாக என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த துறவும் கர்மான்னு சொல்லக்கூடிய 2 வார்த்தைகளும் இப்போ கொஞ்ச நாளாக சிந்தனைகளை ஓடிக்கிட்டே இருக்குது. அது பேர் நிதித்தியாசனம் சொல்லுவாங்க இல்லையா, விசாரம் கடந்த நிலை. அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இவ்வளோ நாள் இல்லை, இப்போ சமீப காலமாக அது இருக்குது. கொஞ்ச நாளாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 3 to 6 மந்த்தில் இந்த துறவுங்கிற வார்த்தை சின்ன சின்ன துறவுகளை செஞ்சுக்கிட்டே. ஏற்கனவே பெருசாக நம்ம எதுவும் விரும்புறதில்லை, அத்தியாவசியங்களுக்கு தான் தேடுவோம். பாக்கி விஷயங்கள்லாம் நார்மலாக போவோம். இப்போ அத்தியாவசியம் பிரம்மம், அதை பிடிச்சிட்டோம், அவ்வளோதான் பாயிண்ட். இந்த நிலையில் ராகத்வேஷம் வராது. அகம் பிரம்மாஸ்மி நிலையை உபதேசம் ஏன் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னால், தத்துவமசி பண்ணிக்கிட்டே வரேன். அதுவும் பூரணமாக பண்ணலை, ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டே வரேன். ஏன்னா அதுவும் பிறக்கணும், அதுவும் அந்த ஞானம்
பிறக்கணும் உங்களுக்கு. ஏன்னா மற்ற மந்திரங்கள் உங்களை தொடணும், நான் தொடக்கூடாது. மந்திரங்கள் உங்களை தொடணும், மந்திர வார்த்தைகள் உங்களை தொடணும். உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் ரியலைசேஷன் கொடுக்கணும், உண்மை நிலையை உணர்த்தணும், அனுபூதி ஆகணும். தானாகவே சிந்திக்க சிந்திக்க அந்த வார்த்தைக்குள்ளே ஓங்காரம் இருக்கனால நிச்சயமாக அது உங்களுக்கு அந்த உயரிய நிலையை அது ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால் துரியத்துக்கு போனால் சத்தை நெருங்கணுங்கிற புத்தி தான் துரியத்துக்கு போகிறது. துரியமும் சத்தும் வெவ்வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அது பூர்வ மத்தியன்னு சொன்னால் உனக்கு லொக்கேஷன் சொன்னால் டக்குன்னு புரியும். அதனால் அந்த ஞானம் பிறக்கட்டும், யாரும் சொல்ல வேண்டாம். எனக்கு அப்படி தானே பிறந்துச்சு, அந்த ஃபீல்டில் இருந்தேன். அப்புறம் பார்க்குறவங்கெல்லாம் பக்தர்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க, அதை அப்படியே சிந்திக்க ஆரம்பித்தேன். அப்புறமா இந்த சித்திகள்லாம் பார்க்க நம்ம கேட்டது கிடைக்கிது, நினச்சது நடக்குது. நான் எல்லாருக்கும் இப்படி நடக்கும்னு நினச்சேன். இப்போ நான் கேட்குறதெல்லாம் நினைக்கிறது நடக்குதுல. 15 வருஷம் கழிச்சு முருகா இந்த பூஜையை முடிச்சுட்டு சொல்கிறேன், முருகா இந்த மற்ற இவ்வளோ பேர் உட்காந்து 100 பேர் உட்காந்துருக்காங்க, முருகா இந்த இவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரு பிரார்த்தனையில் வந்து உட்காந்துருப்பாங்க, இந்த தம்பதிகளுக்கு முதல்ல குழந்தைய குடியா அப்படின்னு நீ கேட்டியாப்பா அந்த வார்த்தை. நீங்கள் இருந்தீங்களா? ஏன்னா நானே துக்கமாக தான் அந்த பூஜையை பண்ணிட்டேன். ஏன்னா அவங்கள பார்த்துட்டேன். முதல்ல அவங்க பூஜைக்கு வர்றப்ப அவங்க முகத்தை பார்த்து 2 பேருக்குள்ளே ஒரு கலவரம் நடந்திருக்குங்கிறதே என்னால் இமேஜின் பண்ண முடிஞ்சிச்சு, அனுமானம் பண்ண முடிஞ்சிச்சு. பூஜை ஃபுல்லாக அவங்க சிந்தனை தான் ஓடுது. பூஜை முடிஞ்சோடனே டக்குன்னு இந்த வார்த்தை தான் சொல்கிறேன். 15 ஆண்டுகள் கழித்து குழந்தை சங்கல்பமாகி குழந்தை பிறக்கிறது சொல்லி தானே செய்கிறாங்க சுவாமி. அப்போ எல்லாருக்கும் நான் முதல்ல என்ன நம்ம நினைக்கிறது எப்படி கேட்டது கிடைக்குது, நினச்சது நடக்குது, எல்லாருக்கும் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன் நான். யாரும் சொல்லவும் இல்லை. அடியார்கள் தான் நீங்கள் இங்கே இருக்கணும், நீங்கள் இங்கே இருக்கணும், நீங்கள் இங்கே இருக்கணும்பாங்க. நீங்கள் இங்கே இருந்தால் நல்லா நடக்குது, விழாக்கள்லாம் நல்லா நடக்குது, ஏதோ ஒரு சிறப்பு மிக்க ஒரு முக்கியஸ்தர் மாதிரி நம்மள்கிட்ட பேசுவாங்க. அப்புறமா பார்த்தா ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்க ஆரம்பிச்சு தான் அது பூர்ணமாச்சு. அகம்பிரமாஸ்மி உணர்வு இருந்தாலும் வெளிப்படுத்த முடியாத நிலையாக இருந்துச்சு. ஏன்னா தானாக பிறந்தது தான், அது எல்லாம் கொடுத்து தான். அதே தான் இப்போ உங்களுக்கு உருவாக்கிட்டு இருக்காரு. முதல்ல ஒன்றை உருவாக்கி இப்போ எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு டைட்டிலில் சும்மா இருக்குமா? இந்தியாவில் இருக்க எல்லா செஸ் பிளேயரையும் ஒரு ஒழுக்கும். குறைஞ்சது 1 லட்சம் பேர் இருப்பாங்க, குறைஞ்சபட்சம் 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் பேர் இருப்பாங்கன்னுங்கிறேன். எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குமா? அதான் ஒன்றை சாதித்தால் இப்போ அவர் என்ன சாதிக்க வேண்டியது இருக்குது? இனிமேல் கேஷ் வந்துடுச்சு, பேர் வந்துடுச்சு, புகழ் வந்துடுச்சு, ஜாப் கொடுத்துருவாங்க, கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துரும். ஏன் அந்த பெருசு அந்த மாதிரி திங்க் பண்ணுறதே இல்லை? நம்ம குரு இல்லை, சொல்லிக் கொடுக்க குரு இல்லை, அதான் காரணம். நான் அப்படி பார்க்குறேன். இது நம்மளை மாதிரி 32 டிஸ்ட்ரிக்டில் 32 சென்டர் உருவாக்கி எல்லாருக்கும் இலவசமாக சொல்லிக் கொடுப்பான் இந்த பிரம்மஞானத்தைன்னா என்ன கெட்டு போகுது? செய்யத்தான் போகிறாங்க. நம்ம சிஷ்யர்கள் கண்டிப்பாக செய்வாங்க. நிச்சயமாக முக்தி பெற போகிறாங்க. அதுக்கு முன்னாடி முக்தி பெற்றாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. சும்மா இருக்க முடியாது, சுவாமி சும்மா இருக்க விட மாட்டாங்க. நடக்குதா இல்லையா பாருங்க. முதல்ல தஞ்சாவூரில் ஆரம்பிக்கணும் ஒருத்தர் சொல்லிட்டாரு. அவர் தான் முதல்ல அவரே அப்ரோச் பண்ணிட்டார். நல்ல கேப்பபிலிட்டியான ஒரு பர்சனாலிட்டி. சரி, இப்போ அகோன இந்த அகத்தில் நில்லு, அகங்காரத்தை விடு. நீ அகங்காரம் இல்லை, அது மித்து. அகம்பிரமாஸ்மி உணர்வு தான் அகத்தில் நிற்கிறது. யக ஸ்வரூபம் பரிபிரம்ச சைத்தியார்த்தே சித்தித் மஜ்ஜனம். யக ஸ்வரூபம் இந்த தன்னிலையிலிருந்து ஸ்வரூப நிலையிலிருந்து பரிபிரம்ச மயக்கத்திலேயோ மோகத்தினாலேயோ வசீகரத்தினாலேயோ சைத்தியார்த்தே சித்து சைத்தியம். சித்துனா உயிர், சைத்தியம்னா உயிர் சார்ந்த பொருட்கள், அதான் ஜகத்து. அதோட சிந்தனையில் இந்த மோகத்தினால வசீகரிக்கப்பட்டதுனால எத்தஸ்மாத் பரோ மோகம் ந பூத்தோ ந பவிஷ்யத்தி. அந்த ஆத்மா விட்டு இந்த சித்தானது சத்தை விட்டு தன்னுடைய இருப்பு நிலையை விட்டு ஸ்வரூபத்திலிருந்து வெளியில் விலக அது மோகம்.
ஆத்மா விட்டு அது டீவியேட் ஆகுது. தன்னுடைய இருப்பு நிலையிலேருந்து டீவியேட் பண்ணுறது தான் மோகம். டீவியேஷன் சொல்கிறோம் இல்லையா? நான் பூத்தோ நான் பவிஷ்யத்தை. இந்த மாதிரி துக்கம் தருவது இத்தனை வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. இதனால் இந்த மோகத்தினால பொய் பின்னாடி போகிறதுனால இனிமேல் அது நடக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடாது, இனிமேல் நடக்கக்கூடாது. மோகத்தை இதை விட துக்கம் தருவது மோகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. பாஸ்ட்லேயும் இல்லை, ஃப்யூச்சர்லேயும் இல்லை. மோகம்தான் என்ன பண்ணுது? நம்மளை வசீகரிக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? அதை கவனிக்கிறோம், உற்று கவனிக்கிறோம், 2வது வாட்டி கவனிக்கிறோம், 3வது வாட்டி கவனிக்கிறோம். அப்புறம் அது இதாகிடுது, வேணுங்கிறோம், சங்கல்பம் பண்ணுறோம், அப்புறம் செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த மோகம்தான் என்ன பண்ணுறது? மோகங்கிறது தெரியணும் முதல். அதனால் அர்த்தாத் அதாவது அர்த்தாந்தரம் சித்தே யாத்தி மத்தியே து யா சிதிஹி. இப்போ ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு ஜகத்தை புறத்தில் போகாமல் மோகத்துக்கு வசீகரிக்கப்படாமல் அகத்தில் நீ உள்ளே போக போக ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலை நீ கன்வெர்ட் ஆகிற. அதாவது டிரான்சென்ட்னு சொல்கிறோம் இல்லையா? மாறுற. ஒரு நிலையை விட்டு இன்னொரு நிலை, லோகமே மாறுதுன்னு வச்சிங்களேன். இப்போ பிராணமய கோஷத்துலேருந்து மனோமய கோஷம், மனோமயத்துலேருந்து அன்னமய கோஷம், இது கீழே இருந்தோம் இல்லையா? அன்னமயத்துலேருந்து பிராணம், மனோ, அப்புறம் விஞ்ஞானம் தாண்டி ஆனந்தமயம் அப்படின்னு மேலே ஏறுறது மாதிரி இந்த சித்தமானது யாத்தி அடைகிறது, சென்று அடைகிறது. அந்த நிலை சிதிஹி, அந்த டைம் அதை வந்து ஐசோலேஷன் ஆஃப் திங்கிங்னு சொல்லுவாங்க. ஒன்றை மட்டும் ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக திங்க் பண்ணுறது, ஒன்றை மட்டுமே கரெக்டாக திங்க் பண்ணுறது. ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன். மோட்டருக்கு அப்போ இங்கே என்னாச்சு? இந்த நிலையில் அந்த நிலையில் ஒன்றை மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக சிந்திக்கிறீங்கல்ல, அதுதான் அது ஐசோலேஷன் ஆஃப் திங்கிங்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக சொல்லுவாங்க ஐசோலேஷன் ஆஃப் திங்கிங்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில் ஸ்வத்வஸ்த அமன அனாக்கார உன்னுடைய இந்த மித்யாவான மனம் வடிவம் எல்லாம் என்னவாகும்? கரைஞ்சி போயிடும். சிந்திக்க 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 கேட்க கேட்க. அதனால் சிரவணம் பண்ணாலே போதும். குருவோட எதுக்கு குருவோட பயணிக்கணும்னா இந்த நிரந்தரியம்னு ஒன்று இருக்கும், பிரேக் இருக்காது. நீ டைவெர்ட் ஆக மாட்ட. டிவேட் ஆகிறதுனால தானே மோகம் ஒன்றை வசீகரித்து ஏமாற்றி அழைச்சிட்டு போயிடுது. ஒரு நாள் லீவ் விட்டு அப்புறம் அடுத்த நாள் ஒன்று யாருமே கேட்கப்படுறதுனா நீ இஷ்டத்துக்கு வருவ, ஆடு மாடு மாதிரி ஆகிடுவேன். இப்போ எல்லாருக்கும் தெரியாதா முக்தி அடையணும்னு? முக்திங்கிற வார்த்தை யாருக்கும் தெரியாதா? அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் முக்தின்னு ஒன்று இருக்குது, அதான் மேலானதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. தெரியும் எல்லாரும். சின்ன குழந்தையிலேருந்து 15-20 வயசுக்கு வந்துட்டான்னா இதுலேருந்து நான் விடுபடணும், ஒரு ரிலீஃப் வேணும், ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் வேணும், ஒரு செட்டில்டு லைஃப்னு என்னன்னு சொல்கிறாங்க? பணத்தை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறது செட்டில்டு லைஃப் கிடையாது. அங்கே துக்கம், மோகம், மயக்கம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாத நிலை இருக்குன்னா உன்னுடைய ஸ்வரூபத்தில் நீ நிற்கணும். அப்போ அந்த நிலையை தான் துவஸ்த, அந்த நிலையில் தான் உன்னுடைய வடிவம், மனம், ஆக்காரம் எல்லாம் போகுது. அந்த நிலையை தான் சமாதி அல்லது ஸ்வரூப ஸ்திதி உச்சத்தை என்று சொல்கிறார்கள். மக்களுடைய மனநிலை இப்போ சாமானியமாக எப்படி இருக்கு? இருட்டை வெளிச்சமாக பார்க்குறாங்க, வெளிச்சத்தை இருட்டடிக்கிறாங்க. இருட்டை வெளிச்சமாக பார்க்குறாங்க, பொய்ய மெய்யாக பார்க்குறாங்க, அது பின்னாடி போகிறாங்க. மெய்ப்பொருளை பார்க்குறதே இல்லை. அது இருட்டு ரூம் மாதிரி, அது சம்மந்தம் இல்லை. அது வெள்ளிக்கிழமை போய்க்கலாம். எதுக்கு இவர் போய் சுவாமியை தரிசனம் பண்ண வந்து என்ன ஆக போகுது? இவர் எத்தனை ஜென்மம் அவர் பண்ணணும்? இவர் எப்படி போய் சார்ஜ் பண்ணிட்டு வர்றாரு தன்னை? எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணுறாரு? செல்லையே ஒரு நாள் வேலை செய்கிற செல்லையே ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை செய்கிறீங்க, 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணுறீங்க. 24 மணி நேரம் நீங்கள் வேலை செய்கிறீங்க, எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும்? சார்ஜே பண்ணிக்கிறது இல்லை. இவர் போயிட்டு இப்படி வேகமாக போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டேன், அது கூட பண்ணுறதில்ல. அதனால் அவர் அதனை வேணும், அதுவே பெரிய விஷயங்கிறார். சுவாமியை தரிசனம் பண்ணுறது பெரிய விஷயங்கிறார். தரிசனம்னு எவ்வளோ நேரம் பண்ண போகிறார்? தரிசனம் 10 செகண்டு, 20 செகண்டு, எல்லாம் செகண்ட்ஸில் தான், நிமிஷம் கூட கிடையாது. சுவாமியை தரிசனம் பண்ணுறாரு.
இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ வருது? இந்த அர்த்தாந்தரம்னு சொன்னது இல்லையா? ஒரு நிலையிலேருந்து மனமானது வேறு நிலைக்கு பிராணமயத்துலேருந்து விஞ்ஞானமயத்துக்கு போகுதுன்னு சொன்னோம் இல்லையா? விஞ்ஞானமயத்துலேருந்து ஆனந்தம் அது எவ்வளவு எப்படி போகுதுன்னா விசாரத்தினால போகுது. விசாரம் செய்ய செய்ய சிரவணம் செய்ய செய்ய அது மேலே ஏறுது. அப்போ அந்த நிலையில் ஸ்வரூப நிலைக்கு வந்தாச்சு. உனக்கு அந்த சூழல் உனக்கு பிடிச்சிருக்கு. உன்னுடைய தியானமோ இந்த வேத விசாரமோ ஏகாந்தமோ சத்துவகுணமோ உனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ நீ என்ன பண்ணுவ? அங்கேருந்து வெளில வருவியா? அதுதான் ஸ்வரூபத்துக்குள்ளே போகிறதுக்கான வழிமுறைகள், படிக்கட்டுகள். ஏகாந்தம் உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ லட்சம் இல்லாமல் ஏகாந்தமாக இருந்தீங்கன்னா நீ பைத்தியம் முடிச்சிடும். கண்டதையும் பார்த்துன்னு கண்டதையும் ரசிச்சுக்கிட்டு இருப்ப. நேரம், எனர்ஜி, டைம் எல்லாமே வேஸ்ட்டு. கண்ணு கெட்டு போயிடும். விசாரம் செய்ய மேலே ஏற குறிக்கோளோட சத்தை நோக்கி பயணிக்க பயணிக்க ஏகாந்தம் இனிமையாகிடும். விசாரம் ரொம்ப பிடிக்கும், ஆடியோஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தொடர்ந்து அது என்ன பண்ணும்? இன்பத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த சத்தினுடைய பிரபாவம் சித்து மேலே படப்பட, அந்த வெளிச்சம் அது மேலே படப்பட நான் வெளிச்சத்தில் இருக்கேங்கிற ஃபீல் ஆகிடும். அதுக்கு வெளிச்சத்தை விட்டு அப்புறமா இவ்வளோ நேரம் இருட்டில் வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஜீவன் இப்போ வெளிச்சத்தில் வாழ்கிறத பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் தமோ குணத்துலேருந்து ரஜோகுணம் வந்து ரஜோகுணத்துலேருந்து சத்துவகுணத்துக்கு வரணும்னு சொல்லு. ஏகாந்தம் தான் சத்துவகுணத்துக்கு முதல் படி. சம்சாந்த சர்வசங்கல்பயா ஷிலாவத்து ஸ்திதிஹி. அந்த இடத்துல உன்னுடைய உபாதிகள்லாம் போய் மனம் கரைஞ்சி புத்தி அகங்காரம் எதுவும் வேலை செய்யாமல் சாந்தம் பிரசாந்தம் சுப்ரசாந்தம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பதிலாக சம்சாந்தம்னு சொல்லு. சம்முங்கிற வார்த்தை எல்லாத்துலேயும் சம்மு சேர்த்தா சத்து சேர்த்தாச்சுன்னு அர்த்தம். எது கூட சம்ம சேர்த்தாலும் தர்சனம் சமயக் தரிசனம் சொன்னோம்ல, எது கூட சம்மு சேர்த்தாலும் என்னது? சத்தோட சேர்த்துறதுன்னு அர்த்தம். சம் சாந்த சர்வசங்கல்பயா, எல்லா சங்கல்பங்களும் எல்லாம் ஒடுங்கி போச்சு. அமைதியாக இருக்க, விஷமமே இல்லை, சமமாயிட்ட. சர்வசங்கல்பயா சம்சாந்தம் சிலாவது, ஒரு அசையாத கல் போல் ஒன்றில் நிற்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஷிலாவது இதெல்லாம் பெரிய அரிய முடிவு. ஒன்றில் நிற்கணும், ஏகாந்தமாக இருக்கணும், 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இந்த ரூமை விட்டு வெளில வரக்கூடாது. இதெல்லாம் ஞானம், இதெல்லாம் அரிய முடிவுகள். இது ஒன்றும் வரவே வராது. கேட்டுகிட்டே கேட்டுகிட்டே எவ்வளோ நாளாக ஒழுங்காக கேட்டால் நீ என்ன வாங்குற? ஒரே அடியே போதும் இல்லையா? நீ கேட்டுகிட்டே வா, என்றைக்காவது ஏதாவது ஒரு வார்த்தை நிச்சயமாக தொடும். ஏன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டால் மேலே ஏறுவேன். அது தானாக நடக்கிறது. இதெல்லாம் நாம் நடத்தினா அது தானாக நடக்கும். இப்போ அகம் பிரம்மாஸ்மி தானாக வரணும்னு சொல்கிறேன்னா இல்லையா? அது உத்தமமாக நீ அகம் பிரம்மாஸ்மின்னு கற்பனை பண்ணிக்கோன்னு சொல்கிறது உத்தமமா? அகம் பிரம்மாஸ்மின்னு கற்பனை பண்ணிக்கிட்டால் அது செயற்கை. அகம் பிரம்மாஸ்மி உணர்வு தானாக வந்துடுச்சுன்னா அது நேச்சர். தப்பு இல்லை. அகம் பிரம்மாஸ்மின்னு தியானம் பண்ணுறதோ ஜபிக்கிறதோ தப்பு இல்லை. ஓங்காரம் ஜபிக்கிற மாதிரி தான். ஓங்காரத்தை கூட உங்களுக்கு அர்த்தம் புரியாது, அகம் பிரம்மாஸ்மிக்கு அர்த்தம் புரியும். அதனால் ஓங்காரத்தை விட அகம் பிரம்மாஸ்மி மேலானது தான். ஆனால் அதுவாக பிறக்கிறதுனா விலகாது, மறையாது. நீங்களாக கற்பனை பண்ணால் அந்த நிலை வர வரைக்கும் நீங்கள் அதிலையே ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சம்சாந்த சர்வசங்கல்பயா ஷிலாவது சிதிஹி. இந்த நிலையில் கல் மாதிரி இருப்ப. ஜாகிர நித்ரா வினிர்முக்தா, உனக்கு இனிமேல் விழிப்பு தூக்கம் அவசியம் இல்லை, எல்லாத்தையும் கடந்தாச்சு. சா ஸ்வரூப சிதிஹி, இதெல்லாம் இதுதான் ஸ்வரூபம். இந்த அனுபூதி நிலையை சொல்லுது. இது நிதித்தியாசனம் பண்ண வேண்டிய வார்த்தைகள். இதெல்லாம் நிதித்தியாசனம் அனுபூதியை பற்றி சொல்லுது. உன்னுடைய நிலையில் இருப்பாய், உன்னுடைய நிலையில் இருப்பாய், உன்னுடைய நிலையில். இப்போ நீ இருக்கிறதெல்லாம் வெளியில் இருக்கிற, உன்னை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் இருக்க. உன்னை தவிர எல்லா இடத்துலையும் இருக்க, எல்லாத்தையும் சுருக்க. அதெல்லாம் அனுபூதி பேர். அப்புறம் திரும்ப நீ வெளியில் வராமல் இரு. இப்போ நாங்கள் அனுபூதி பெற்று தான் வெளியில் வந்திருக்கோம். கெட்டு போயிட்டோமா? இந்த காரியம் நின்று போச்சா? சொல்லுங்கள். எல்லாம் நம்ம பேச்சை கேட்பாங்களா மக்கள்? சாதாரண மனிதர்களா? அனுபூதி பெற்றுட்டு அங்கேயே இருக்க விருப்பம் இல்லாமல் தான் என்ன பண்ணுறோம்?
இது எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணுன்னு ஒரு பரோபகார்த்தம் விரும்புகிறோம். அனுபூதியை விட பரோபகார்த்தத்தை அடியேன் ரொம்ப விரும்புகிறேன். அதனால் சர்வசங்கல்பையா ஷிலாவத்து ஸ்திதி, ஷிலாவத்து போல் கல்பார மாதிரி இருப்பேன். ஜாகிர நித்ரா விநிர்முக்தா. இந்த ஜாகிரதை சொப்பன சுசுப்தி மூணுமே இல்லை. 3 உடம்பையும் கடந்துட்ட துரிய நிலை. அந்த துரிய நிலை தான் ஸ்வரூப ஸ்திதி, பராநிலை. அகந்தா அசே சதே சாந்தி. அகங்காரம் எல்லாம் போச்சு. ஹந்தே அகம் அந்த, இந்த அகங்காரம் போச்சு. சாந்தே அமைதியாக இருக்க. பேதம் எல்லாம் போச்சு. பேதம்னா வேறுபாடுகள், அவன் வேற நான் வேற, நான் பெரியவன் சின்னவன், அதெல்லாம் போச்சு. நிஷ்பந்தம் சித்ததா. சித்த அப்படியே நிஷ்பந்தம், ஆடாமல் அசையாமல் ரொம்ப துடிக்காமல் அப்படியே அமைதியாக இருக்குது. அஜடா யா பிரச்சலதி தத்துவ ஸ்வரூப மிதி இதம். அஜடா பிரச்சலதி. உயிர் இருந்தாலும் உயிர்ப்பு இருந்தாலும் ஜட மாதிரி இருக்குது. அஜடா உயிர்ப்போட உணர்வோட மெய்யோட சத்தாகி அமைதியாக ஆனந்தமாகி நிற்கிறது. அதான் ஸ்வரூப ஸ்திதி. இப்போ இந்த நம்மளுக்கு இந்த உயிர் ஒரு அடிப்படை நிலையிலேருந்து 7 நிலைக்கு, இப்போ 7 ஆதார சக்கரம் வச்சுக்கலாம், 6 ஆதாரம் சகசிராரத்தோட 7ன்னு வச்சுங்களேன். இப்போ அது நமக்கு 3 தெரியும். ஜாகிரத சொப்பன சுசுப்தி 3 நிலை தெரியும். அது இல்லாமல் ஒரு 4 நிலையை சொல்லுது. பீஜ நிலை இப்படின்னு ஒரு 4 நிலை சொல்லுது. உயிர் எப்படி பயணிக்குது, இது எப்படி மோகத்தினால பீடிக்கப்பட்டிருக்கு, அப்புறம் எப்படி அது வெளிப்படுது அப்படிங்கிறத சொல்லுது இந்த மந்திரம். பீஜ ஜாகிரதம் பீஜமாக இருக்குது, விழிப்பு நிலையில் இருக்க, எந்த இதுவும் இல்லை. இதுக்குள்ளே இது என்ன மரம் என்ன செடின்னு உங்களுக்கு தெரியாது. பீஜமாக இருக்குது. இந்த விதையை உங்களால் கண்டுபிடிக்க முடியல. அது முளைச்சாதான், அது முளைச்சி அது பழம் கொடுக்கும்போது தான் இது கொய்யாப்பழம் தென்னை மரம் எதுன்னு தெரியும். ஏற்கனவே பார்க்காத பொருளாக இருக்கீங்கன்னு வச்சிங்களேன். பீஜமாக இருக்குது, முளைக்கலை. அதான் பீஜ ஜாகிரத. அப்புறம் ததா ஜாகிரத விழிப்பு நிலை, இது உங்களுக்கு தெரியும். மகா ஜாகிரத அதுலேயே பெரிய விழிப்பு நிலை. இதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகுது பின்னாடி. ததேவச்ச ஜாகிரத சொப்பன, இதுதான் சொல்லுவாங்க. விழிப்பு நிலையில் 4 அவஸ்தை இருக்குல்ல. என்னென்ன அவஸ்தை இருக்குது? ஜாகிரத சொப்பன சுசுப்தி சொல்கிறால. ஜாகிரதத்தில் ஜாகிரதம், ஜாகிரத்தில் சொப்பனம், ஜாகிரத்தில் சுசுப்தி, அப்புறம் சொப்பனத்தில் ஜாகிரதம், சொப்பனத்தில் சொப்பனம், சொப்பனத்தில் சுசுப்தி, துரியம் அப்படி சொல்லும். இந்த கருத்தெல்லாம் இதெல்லாம் அவசியம் இல்லை நமக்கு. இந்த ஜாகிரதை இது இருக்குது, அதனால் அந்த மந்திரத்தை சொல்கிறேன். இதெல்லாம் கடந்து போயாச்சு. இதெல்லாம் நமக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நிலையை சொல்லுது. மகா ஜாகிரத, ஜாகிரத சொப்பன, வெளிச்சிக்கிட்டே கனவு காண்றது, இமேஜினேஷன், சுஷுப்தி, இதெல்லாம் 7 நிலை சொல்லுது. பீஜ ஜாகிரத, ஜாகிரத, மகா ஜாகிரத, ஜாகிரத சொப்பன, சொப்பன, சொப்பன ஜாகிரத, சொப்பனத்தில் விழிப்பு நிலை, அப்புறம் சுஷுப்தி, இதெல்லாம் சொல்லுது. இது சப்தவிதோ மோக. இந்த 7 நிலைகளும் மோகம் என்ன பண்ணுது? பீடிக்கப்பட்டிருக்கு. புனரேஷு பரஸ்பரம் ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்குது. இந்த 7 நிலைகளும் இந்த மோகமானது கனெக்டடாக இருக்குது. ஸ்லிஷ்டோ பவத்தியேன ஏகாகிரம் ஸ்ருணு லக்ஷணம் அஸ்து. இந்த நிதாக பார்த்து கேட்குறாரு இந்த ரிபு. நீ அந்த விவரங்கள் எல்லாம் நான் சொல்ல போகிறேன். இந்த 7 நிலைகளையும் சொல்ல போகிறேன். ஏகாகிரம் என்றா கவனமாக இருந்து ஸ்ருணு கேட்பாயாக. அதனுடைய லட்சணம் அஸ்து, அதனுடைய லட்சணங்களை சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. பிரதம சேத்தனம், முதல்ல சேத்தனம் உணர்வு நிலை. யா ஷியாத் ஷியாத்
அநாக்கியம். இதை கூறுவதே சொல்ல முடியாது. இதை டீட்டெயிலாக சொல்ல முடியாது. சைத்தன்யம் ஒரு உணர்வு நிலையில் இருக்க, நீ நிர்மலம் தூய்மையாக இருக்க, தூய்மையான சித்தா இருக்க, சித்தா இருக்க. இதுதான் சைத்தன்யம்னு பேர் அல்லது சேத்தனம்னு பேர். இருக்க ஒரு உயிர் பொருளாக இருக்க, அதுதான் அது விஷயம். பவிஷ்யாத் சித்த ஜீவாதி நாம சப்தார்த்த பாஜனம். எதிர்காலத்தில் இதுதான் என்னவாக போகுது, சுகதுக்கங்களெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஜீவனாக மாறப்போகுது. சித்தா இருக்கிறது ஜீவன் சட்டம் போட போகுது, பிறக்க போகுது. பீஜ ரூபம். அப்போ நீ இப்போ பீஜமாக இருக்க, சேத்தனமாக இருந்த முதல்ல இப்போ பீஜ ரூபமாக இருக்கு, வெளிப்படலை. அந்த குருத்து விடலை. நம்ம சொன்னாலே கர்மாவில் வந்து உங்களுக்கு சொன்னோம் இல்லையா, நீங்கள் சஞ்சித கர்மா 1 கோடி ஜென்மாவுடைய நீங்கள் பதிவுகள்லாம் இருக்குது. அது வந்து 100 வருஷமாக அதை பிரித்து பிராரப்தமாக 1 கோடி சஞ்சிதத்தில் 1% 1 லட்சம் பிராரப்தத்தை 100 வருஷமாக எத்தனை பிடிச்சிருக்கு? 1000 பிராரப்தம் இருக்குது. 1000 பிறவி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த 1000 பிறவியில் ஒரு பிறவி தான் இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதில் என்ன இருக்குது? நீங்கள் உங்கள் பிறவி, மரணம், அப்புறம் இடையில சுகதுக்கம் இருக்குது இல்லையா, அந்த ரூபம் வந்து பிராரப்தமாக நீங்கள் பிறந்துட்டீங்க. அப்போ நீங்கள் இந்த 100 ஆண்டுகள் 100 பிரச்சனைகளோடு நீங்கள் வாழ்ந்து தான் முடிக்கணும். சுகதுக்கம் வருமே, அதில் நான் என்ன பண்ணேன், அதுக்கு தான் விசாராத்து முக்தின்னு சொன்னது. விசாராத் விமுக்தின்னு சொன்னது. அறிவு இருந்தால் விசாரம் பண்ணி டேக்கிள் பண்ணி அதை கடந்துருவேன். அறிவு இல்லைன்னா உட்காந்து அழுவேன், துக்கப்படுவேன், இருட்டாக இருக்கும், மயக்கமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும், பதட்டமாக இருக்கும்னு சொன்னல. அதுபோல் அந்த பிராரப்தம் வராமல் பாக்கி இருக்குது பார்த்தீங்களா, பிறக்கலை இன்னும், பிராரப்தம் மெச்சூர்ட் ஆகலை. வாங்கிட்டு போன 10 தக்காளி பழம் எப்போ எது பழுக்குன்னு சொல்ல முடியாது. எப்படி அது பழுக்குதுன்னா, ஈஸ்வர சங்கல்பத்தில் அது பழுக்குது. இவன்கிட்ட வேலை இருக்குது, இவன் கமிட் ஆகிருக்கான், இவனுக்கு இந்த வேலை இருக்குது. ஆனால் எந்த வேலையை முதல்ல கொடுக்கறது, ரெண்டாவது கொடுக்கறது, எந்த தக்காளி பழம் முதல்ல பழுக்க வைக்கிறது, எதை இவன் எடுத்து சாம்பாருக்கு பயன்படுத்துவான். இது புரியுதா? அந்த தத்துவப்படி பார்த்தீங்கன்னா இது இந்த குருத்து விடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, முளையிடுதல்னு சொல்லுவாங்க, முளைப்பாரின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம்லாம் அந்த 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 விதையிலேருந்து அந்த சின்ன குருத்து வெளியில் வருது இல்லை, பீஜ அங்குரம்னு பேர் அதுக்கு சம்ஸ்கிருதத்தில். அந்த நிலையில் பீஜ ரூபமாக இருக்கும்போது அதுக்குள்ளே எந்த செடின்னு தெரியாது. அங்குரமாக வரும்போது அது முளைக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், இந்த பிராரப்தம் அது பிறக்கிறதுக்கு முன்னாடி, அது குருத்தை விடுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடணும், இந்த ஞானாக்னினால் அதை எரிச்சிடணும். விதையாக இருக்கும் போதே அதை எரிச்சிடணும். குருத்தை விட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை அழிக்க முடியாது. சொல்கிறது புரியுதா? அதுபோல் இந்த சித்து முன்னாடி தூய்மையாக இருந்துச்சு, இப்போ ஜீவனாக மாறப்போகுது, பீஜ ரூபமாக இருக்குது. அதுக்குள்ளே சித்தம்ங்கிற பதிவுகள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது, பிராரப்த கர்மா எல்லாம் இருக்குது. பீஜ ரூபம் சித்தம் ஜாகிரதை. இப்போது ஜாகிரதை, அது வெளிப்பூட்டுறது. இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்துச்சு நம்மளுடைய கர்மா. ஆமாம், ஃப்ரீஸ் என்னவோ பேர் ஒரு வார்த்தை இருக்குது அமெரிக்காவில், டீப் ஃப்ரீசர்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் வரைக்கும் அந்த குழம்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வைக்கிறீங்களா ஒரு குழம்பு, அதை ஒரு 4 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போயே அப்படி தான் பண்ணுறீங்களா? சரி, டீப் ஃப்ரீசர் மாதிரி நம்மளுடைய பிராரப்த கர்மாலாம் என்ன பண்ணுது, ஒரு இடத்துல ஃப்ரீஸ் ஆகி அப்படியே அசையாமல் நிற்குது. இந்த இதில் எல்லாம் காட்டுவான்ல, அந்த என்னது மார்ச்சுவரியில் காட்டுவான்ல, நிறைய நிற்கும், நிறைய பாக்ஸில் இருக்கும், டக்குன்னு எல்லாம் ஒன்று ஒன்றா ஏந்து வருதுன்னு வச்சுங்க. அது மாதிரி தான் நம்ம ஃப்ரீசரில் இருக்கோம் நம்மளுடைய பிராரப்த பின்னாடி வரக்கூடிய கர்மாலாம். புரியுதா? இப்போ அந்த கர்மாவிலேருந்து அது குறுத்து வர்றதுக்கு முன்னாடி ஞானாக்னினால் அது எரிச்சிடணும். சஞ்சிதத்தையும் எரிக்கலாம், ஸ்டோரில் இருக்கக்கூடிய க்யூவில் நிற்குதுலையே, அடுத்த பிறவி என்னன்னு. இப்போ எனக்கு 70 வயசு 90 வயசுன்னு எனக்கு கொஞ்சம் ஞானம் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஞானம் இல்லைன்னா
எப்போ வேணாலும் முடியல, 90லேயே முடியலாம், நாளைக்கே முடியலாம், எப்போ வேணாலும் முடியலாம் இல்லையா? ஞானம் இல்லைன்னா அப்படி தானே இருக்கும். ஞானம் இருந்தால் அதை நீ என்ன பண்ணுவோம், முதல்ல அந்த பிராரப்தம் வருஷலாம் நிற்கல, அதுக்கு நெருப்பு வைக்கணும். சஞ்சித கர்மாவுக்கு நெருப்பு வைக்கலாம். எல்லாம் பதிவுகள் தானே. நீ ஒன்றும் இல்லை, அங்கே சித்தத்தை அவங்களோட கனெக்ட் பண்ண டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டணும். இப்போ சித்தமும் நல்லா புரிஞ்சுங்க, சித்தமும் எதால் கட்டப்பட்டிருக்குன்னா இந்த மாயானால் தான் கட்டப்பட்டிருக்கு. இருட்டால் தான். இருட்டு தான் பேஸ்ட் வெல்டு பண்ணியிருக்கு. வெல்டிங்காக சொல்கிறீங்கல்ல, வெல்டிங் தானே அது பேர், வெட்டிங்கா. அது மாதிரி என்ன ஆச்சு இப்போ ஜாகிரத பீஜம் ஜாகிரதை ஆகிடுச்சு. தது உச்சத்தை கொஞ்சம் என்னாச்சு, ஸ்ப்ரவுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்ப்ரவுட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு. இப்போது ஸ்ப்ரவுட்டிங் என்னாச்சு என்று ஏஷா ஞப்தே அவஸ்தா துவம் ஜாகிரத சம்சிதம் ஸ்ருணு. இதனை சாதகன் புறமாக அறியாட்டினாலும் கொஞ்சம் அறிவான். அந்த நிலை ஜாகிரத சம்சிதம் ஸ்ருணு, விழிப்பு நிலை பற்றி நான் மேலும் சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறார். 291 வரைக்கும் பார்த்துருக்கோம். நான் ட்ரை சப்ஜெக்ட் தான், இருந்தால் சும்மா ஒரு மந்திரங்க இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே கேட்டுகிட்டே போகலாம். எதில் ஆரம்பித்தோம்? 278 280லேருந்து 291 10 மந்திரம், 11 மந்திரம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. முருகனுக்கரோ உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குரு